நிகழ்வில் அடுத்து வரவேற்புரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. வரவேற்புரைக்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ள போவது இந்த கல்லூரியிலே கடந்த 27 வருடத்தினுடைய பயணத்தில் கண்ட ஒரு மாணவர். இந்த கல்லூரியில் மிக சிறப்பாக பல்வேறு நுட்பங்களை பெற்றுக்கொண்டு இன்று அதிதியாக அமர்ந்து இப்போது வரவேற்புரைக்காக நாங்கள் அழைத்துக் கொள்ளப் போவது இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சுமந்த ஒரு பட்டதாரி, சட்ட இளமானி, சமூக பற்றாளர், எங்கள் கல்லூரி சுமந்த மற்றும் ஒரு சொத்து, எங்கள் அன்புக்கு மதிப்புக்கு உரிய அர்ஷாட் இஸ்மாயில் அவர்களை நாம் இந்த வழியில் அன்போடு வரவேற்புரை நிகழ்த்த அழைத்துக் கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக கண்மணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் உரைத்தவனாக எனது இந்த வரவேற்புரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் அல்-இக்ரஹ் கல்வி நிலையம் 27 வருடங்களாக தமது கல்வி பயணத்தினை ஆரம்பித்து வழிநடாத்தி வெற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எமது இந்த பெரும் நிகழ்விற்கு பிரதம அதிதியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது சம்மாந்துறை வலய கல்வி பணிமனையினுடைய வலய கல்வி பணிப்பாளர் கல்வி பெருந்தகை திருவாளர் எஸ் மகேந்திரகுமார் சார் அவர்களை அன்போடு வருகவென்று வரவேற்றவனாக, உண்மையிலேயே இன்றைய நாள் விடுமுறை தினம், அத்தோடு எமது வலய கல்வி பணிமனை சார்ந்த எத்தனையோ அவசரமான வேலைகள் இருந்தாலும் இந்த சின்னம் சிறுவர்களை வாழ்த்துரைக்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இங்கே பிரதம அதிதியாக நீங்கள் வருகை தந்தமைக்கு நன்றி கூறி வருகவென்று உங்களை நான் வரவேற்கின்றேன் சார். அதேபோன்று எமது இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி செவ்வனே வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற, அத்தோடு இந்த அல்-இக்ரஹ் கல்வி நிலையத்தினை 27 வருடங்களாக தலைமை தாங்கி செவ்வனை வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற எனது மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை மன்சூர் சார் அவர்களை வருகவென்று விழித்து வரவேற்று, அதேபோன்று எமது இந்த நிகழ்விற்கு கௌரவ அதிதியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற கல்வி செம்மல், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், சமூகவியல் திணைக்களத்தினுடைய தலைவராக இன்று கடமையாற்றி கொண்டிருப்பவர் கலாநிதி எனது ஆசான் கலாநிதி எம் ரிஸ்வான் சார் அவர்களையும் அன்போடு வருகவென்று வரவேற்றவனாக, அத்தோடு எமது அதிதிகள் வரிசையிலே பிரசன்னமாக இருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், சம்மாந்துறையினுடைய ஒரு இளம் ஆளுமை சகோதரர் அஸ்மராதம் அவர்களையும் அன்போடு வருகவென்று வரவேற்றவனாக, அத்தோடு எமது அதிதிகள் வரிசையிலே இன்று பிரசன்னமாக இருக்கின்ற அதிபர் மணி கல்விமான் அல்முனீர் பாடசாலையினுடைய அதிபர் மதிப்பிற்குரிய ரஹீம் சார் அவர்களை அன்போடு வருகவென்று வரவேற்றவனாக, மேலும் அதிதிகள் வரிசையிலே இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற எமது சம்மாந்துறை வலய கல்வி பணிமனையினுடைய ஆசிரிய ஆலோசகராகவும் முன்பள்ளிக்கான இணைப்பாளராகவும் மிகவும் துருதுருப்பாக தமது கடமைகளை செய்யக்கூடிய எமது ஊரினுடைய மிக பெரும் இலக்கிய புலமை, இலக்கிய சொத்து என்று கூறுகின்ற எமது செயின் சார் அவர்களுடைய அன்பு புதல்வர் ரிஸ்வி செயின் அவர்களை அன்போடு வருகவென்று வரவேற்றவனாக, அத்தோடு அதிதிகள் வரிசையிலே பிரசன்னமாக இருக்கின்ற எனது அன்பிற்குரிய சகோதரர் பொறியியலாளர் சகோதரர் ரியாஸ் ஆதம் அவர்களையும் அன்போடு வரவேற்றவனாக, அத்தோடு அதிதிகள் வரிசையிலே பிரசன்னமாக இருக்கின்ற சமூக சேவகர், நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அதிகார சபையினுடைய உத்தியோகத்தர் சகோதரர் ஏஎச்எம் ஃபுஹாத் அவர்களை அன்போடு வரவேற்றவனாக, அத்தோடு எமது அதிதிகள் வரிசையிலே பிரசன்னமாக இருக்கின்ற ஒரு மிக
ஒரு சிறந்ததொரு நிர்வாகி என்று எமது சம்மாந்துறையிலே போற்றப்பட்ட முன்னாள் சிறுவர் நன்னடத்தை அதிகாரி பிரபல சமாதான நீதவான் எமது அன்பிற்குரிய உதுமாலபேசர் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்றவனாக, அத்தோடு அதிகள் வரிசையிலே பிரசன்னமாக இருக்கின்ற எனது அன்பிற்குரிய அகதியா சம்மேளனத்தினுடைய உறுப்பினரும் முன்னாள் நீர்வளங்கள் அதிகார சபையினுடைய ஊழியருமான அன்பிற்குரிய எம்எம் ஜுனைட் சார் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்றவனாக, உண்மையிலேயே மிக பெரியதொரு சங்கடம் என்னவென்றால், இங்கே இருக்கின்ற பாலர் பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவ மணிகளுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார் அனைவருமே ஒவ்வொருவராக நான் பெயர் கூறி அழைக்கப்பட வேண்டிய மிக பெருமதியானவர்கள். நேர தாமதம் காரணமாக அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பெற்றோர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றவனாக, அத்தோடு எமது இன்றைய நிகழ்வினை ஒழுங்கமைத்து வடிவமைத்து வழங்கி கொண்டிருக்கின்ற ஊடக நண்பர்களான சகோதரர் அம்ஜத், சகோதரர் இம்ரான், சகோதரர் மிஸ்காத், சகோதரர் நிஜாம், சகோதரர் அஃப்லல், சகோதரர் ராயிஃப் ஆகிய ஊடக நண்பர்களையும் விழித்து வரவேற்றவனாக, அத்தோடு மிக முக்கியமான ஒரு தரப்பினரை இறுதியாக விசேடமாக வரவேற்க வேண்டும் என்று அவர்களை நான் முன்னர் வரவேற்கவில்லை. என்னவென்றால், அல்-இக்ராஹ் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர் குழாம், தலைமை ஆசிரியர்களான எம்பி ஜெசீலா ஆசிரியை, எம்பி ரஜீசா ஆசிரியை அவர்களுடைய தலைமையிலே இயங்குகின்ற ஆசிரியர் குழாம், உண்மையிலேயே இவ்விடத்திலே அல்-இக்ராஹ் கல்வி நிலையத்தினுடைய பணிப்பாளர் சபையிலிருந்து ஆசிரியர் சபை வரைக்கும் அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு ஒரு வாழ்த்தினை நான் கூற வேண்டும். ஏனென்றால் எமக்கு தெரியும், பாலர் பாடசாலை மாணவ மணிகளை கையாள்வது என்பது மிக ஒரு பாரியதொரு கைங்கரியம். அவர்களுடைய இயல்பிற்கு அமைவாக, அவர்களுடைய இயல்பு நிலைக்கு அமைவாக அவர்களை இனம் கண்டு அவர்களோடு ஒரு தாய் போன்று வழிநடாத்தி அவர்களை இவ்வாறு ஒரு சிறந்த பாடலுக்கான நடனத்தையும் ஒரு பேச்சினையும் ஒரு நிகழ்வினை இவ்விடத்தில் அரங்கேற்றுவது என்பது ஒரு சாமானியமான ஒரு விடயம் அல்ல. அந்த வகையில் இவ்விடத்தில் அவர்களை வாழ்த்து கூறி நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எமக்கு தெரியும், அல்-இக்ராஹ் கல்வி நிலையம் என்பது ஒரு சாதாரணமாக பாலர் பாடசாலை என்கின்ற அமைப்போடு தமது கல்வி பரப்பினை அது நிறுத்தி கொள்ளவில்லை. மாறாக அல்-இக்ராஹ் கல்வி நிலையம் 2 இடங்களிலே தமது பாலர் பாடசாலை கிளைகளை வியாபித்து இயங்கிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாது, இதே 27 வருடங்களாக தமது பணிப்பின் கீழே அகதியா பாடசாலை 2 அகதியா பாடசாலைகளை அல்-இக்ராஹ் கல்வி நிலையம் வழிநடாத்தி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது, அதனைத் தொடர்ந்து பகுதி நேர வகுப்புகளாக தரம் 1 தரம் 6 வரைக்கான மாணவர்களுக்கான பகுதி நேர வகுப்புகளை வழிநடாத்தி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது, விசேடமாக தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரீட்சைக்கு அவர்களை தயார்படுத்துவதற்கான விசேட கல்வி நெறியை வழிநடாத்தி கொண்டிருக்கின்றது. அதற்கு புறம்பாக ஆங்கில பாடநர்கள் என்றும் கணனி பாடநர்கள் என்றும் மற்றும் எமது இஸ்லாமிய ஒழுக்க நெறி சம்பந்தமான கல்வி நிலைகள், கல்வி விடயங்கள் என்றும் பலவாறான விடயங்களை எமது அல்-இக்ராஹ் கல்வி நிலையம் வழிநடாத்தி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அல்-இக்ராஹ் கல்வி நிலையத்தினுடைய ஒரு பழைய மாணவன் என்ற அடிப்படையில் அல்-இக்ராஹ் கல்வி நிலையத்தை நன்கு அறிந்தவன் என்ற வகையில் இந்த விடயத்தை நான் இவ்விடத்திலே ஒப்புவிப்பது எனது பெரும் கடமையாக, நான் பெரும் பேராக கருதுகின்றேன். இவ்வாறு அல்-இக்ராஹ் கல்வி நிலையம் எமது மன்சூர் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக செவ்வனே இயங்குவதற்கு முதற்கண் இறைவனுக்கும் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலேயே இந்த பாலர் பாடசாலை நிகழ்விலே பெரும் பெரும் அதிதிகளெல்லாம் இங்கே உரையாற்ற காத்திருக்கின்றார்கள். ஒரு சிறியதொரு 2 தகவலை மட்டும் உங்களிடத்திலே ஒப்புவித்து எனது இடத்தை அடையலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சிலர் நாங்கள் நினைக்கக்கூடும், இந்த பாலர் பாடசாலை மாணவர்களை இவ்வாறு நாங்கள் மேடையேற்றி இவ்வாறான நிகழ்வுகளை செய்ய வேண்டுமா என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் அறையில் ஆடுகின்ற பிள்ளை அம்பலத்தில் ஆடும் என்கின்ற பழமொழியை போன்று இந்த பெருமதியான மேடையிலே
மேடை கூச்சங்களை களைந்து ஒரு சிறந்த ஒரு பேச்சாளனாக, ஒரு பாடகனாக ஒரு பிள்ளை மிளிருகின்ற போது அந்த பிள்ளை எதிர்காலத்திலே ஒரு சிறப்பான ஒரு பாதையிலே அவன் பயணிப்பதற்கான ஆரம்ப படியாக இந்த பாலர் பாடசாலையை நாங்கள் கருத முடியும். பாலர் பாடசாலை என்பது ஒரு சாமானியமான ஒரு கூடம் அல்ல. வெளிநாட்டிலே இருக்கின்ற பாலர் பாடசாலைகளுக்கான கல்வி திட்டங்களை நாங்கள் ஒப்புவிக்கின்ற போது வெளிநாடுகளிலே, அதிலும் வளர்ந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே முன்பள்ளியிலே மிகச்சிறந்த திட்டங்களோடு அந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கின்ற திட்டமிடல் காணப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே எமது நாடுகளிலும் இன்னும் சிறந்த திட்டமிடல்களோடு இவை வழிநடத்தப்படும் என்பதிலே எமக்கு ஒரு மன உறுதி காணப்படுகின்றது. அவ்வாறான நுட்பங்களை அல் இக்ராஹ் கல்வி நிலையம் கொண்டு வந்திருப்பதனை விட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் பாலர் பாடசாலை மாணவர்களுக்கான இல்ல விளையாட்டு போட்டி முதலில் சம்மாந்துறையிலே அல் இக்ராஹ் கல்வி நிலையம் தான் செய்து காட்டியது. பாலர் பாடசாலை மாணவர்களுக்கான கணனிசார் பயிற்சியை வழங்கியதும் அல் இக்ராஹ் கல்வி நிலையம். இவ்வாறு சர்வதேச ரீதியான முக்கியமான அம்சங்களினை உட்புகுத்தி அல் இக்ராஹ் கல்வி நிலையம் தமது கல்விசார் நடவடிக்கைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. இந்த நுட்பத்திலே ஒரு விடயத்தை மட்டும் இந்த பெரும் சபையிலே பெற்றோராகி உங்களிடத்திலே கூறி அமரலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, ஒவ்வொரு பிள்ளையும் திறமையானவர்கள், ஒவ்வொரு பிள்ளையும் பெருமதியானவர்கள். உங்களது பிள்ளையை பூந்தோட்டத்திலே கொண்டு அவர்களை விட்டுவிட்டு பூக்களை பறித்து வாருங்கள் என்றால் அவர்கள் பூக்களை பறித்து வருவார்கள். அதே போன்று அழகிய பழங்கள் இருக்கின்ற ஒரு தோட்டத்திலே அந்த பிள்ளைகளை விட்டு நீங்கள் பழங்களை பறித்து வாருங்கள் என்றால் பழங்களை பறித்து வருவார்கள். ஒரு கற்கள் நிறைந்த ஒரு இடத்திலே அந்த பிள்ளையை விட்டு நீங்கள் கற்களை புறக்கி வாருங்கள் என்றால் அந்த கற்களை அவர்கள் சேகரித்து வருவார்கள். அவர்களை எங்கு நீங்கள் அவர்களை அமர்த்தி என்ன தகவலை நீங்கள் வழங்குகிறீர்களோ அதனைத்தான் அவர்கள் செய்ய போகின்றார்கள். ஆகவே உங்களது பிள்ளையினுடைய திறமையினை அறிந்து, உங்களுடைய பிள்ளையினுடைய இயலுமையை அறிந்து அவர்களை இந்த சிறுபராயத்திலே நீங்கள் சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோளை உங்களிடத்திலே விடுக்கின்றேன். அத்தோடு ஒரு சிறியதொரு விடயத்தை மட்டும் கூறி எனது உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, நாங்கள் தரம் 1 அல்லது பாலர் பாடசாலை மாணவர்களாக கற்கின்ற போது ஒரு 30 மாணவர்கள் இருந்தால் வழமையாக ஆசிரியை எம்மிடத்திலே கேட்பார், நீங்கள் இங்கே இருக்கின்ற 30 பேரும் உங்களுடைய இலட்சியம் என்ன, எதுவாக ஆகப் போகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதிலே அந்த 30 மாணவர்களிலே 10 பேர் வைத்தியராக கூறுவார்கள், 10 பேர் பொறியியலாளர் என்று கூறுவார்கள், 5 பேர் சட்டத்தரணி என்று கூறுவார்கள், 5 பேர் வேறு ஏதாவது துறையை கூறுவார்கள். இவ்வாறு 30 பேர் கூறுகின்ற போது அந்த 10 பேரும் வைத்தியராக ஆகுவதில்லை. ஆனால் அந்த 10 பேரில் ஒருவராவது வைத்தியராகிறார். ஏனென்றால் ஒரு பிள்ளையால் இயலுமானது இன்னொரு பிள்ளையாலும் இயலும், ஒரு பிள்ளையால் இயலாதது மற்றொரு பிள்ளையால் இயலாதது என்பது அர்த்தமல்ல. எல்லா பிள்ளையாலும் எல்லாம் இயலும் என்கின்ற தாரக மந்திரத்தை அவர்களிடத்திலே ஊட்டுங்கள். உன்னால் முடியும், உன்னால் இயலும், உன்னால் எதுவும் இயலும் என்கின்ற விடயத்தினை அவர்களுக்கு வழிநடாத்துங்கள். உங்களது பிள்ளைக்கு தலைமைத்துவ பயிற்சியை வழங்குங்கள். அவரிடத்திலே 50 ரூபாய் காசினை கொடுத்து முட்டையை வாங்கிட்டு வாருங்கள் என்று கொடுங்கள். அந்த முட்டையை அவர் உடையாமல் உங்களது வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். சிறு சிறு தலைமைத்துவ பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்குங்கள். அவர்களால் எல்லாம் இயலும் என்கின்ற தாரக மந்திரத்தை வழங்குங்கள் என கூறி, அதிதிகள் வரிசையிலே இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிபர் மணி ஏத்தாளக்குளம் பாடசாலையினுடைய அதிபர் மதிப்பிற்குரிய ரசாக் சார் அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்றவனாக, ஒட்டுமொத்தமாக எமது பெருமதியான அதிதிகள் அனைவரையும் வருக என்று வரவேற்று, மீண்டும் ஒரு தடவை எமது பிரதம அதிதியான மதிப்பிற்குரிய வலய கல்வி பணிப்பாளர் எஸ் மகேந்திரகுமார் சார் அவர்கள் பெருமதியான நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக மீண்டும் ஒரு தடவை நன்றியை கூறி, எங்களது சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் ரிஸ்வான் சார் அவர்களுக்கும் நன்றியை கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வருக என்று வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.